வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் வித்யே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேவி ஸ்ருண்யாம தேவாः भद्रं पश्यामक्षेत्रजराः स्थिरैरङ्गैस्तुष्वामस्तनूभिः यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्योर्वशेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபனிஷத்தினுடைய 170வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதுவரை பார்த்த உபனிஷத்துலேயே அதி உத்தமமான உபனிஷத்தாக இதை சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு மந்திரமும் விசாரம் கர்ப்பிதமாக இருக்குது. கட உபனிஷத்து அது மாதிரி இருக்கும். பாக்கியெல்லாம் கூட இருக்கும். சிறப்பு வாய்ந்த உபநிஷத்து தான். எதையும் எல்லாத்த விட இது மிஞ்சி நிற்கிறது, விஞ்சி நிற்கிறதுன்னு சொல்லலாம். பேரை பார்த்தா அன்னபூர்ணா உபநிஷத்துன்னு லைட்டாக சொல்லிவிட்டு அது ஒவ்வொரு அங்கங்களையும் ரொம்ப அற்புதமாக பக்தியும் யோகமும் ஞானமும் மூணுத்தையுமே அது வரிசைப்படுத்தி சொல்லுது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதத்தினுடைய சாரம் பக்தியும் யோகமும் ஞானமும். அதாவது கர்மா, உபாசனா, ஞானம். கர்மாவை பிடிச்சி, அதாவது பூஜையை பிடிச்சி, உபாசனாங்கிற தியானத்தை பிடிச்சி, பூஜையினுடைய ஆதாரத்தில் இறைவனை பிடிக்கிறதுக்கு ஞானத்தை பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், மகாவிஷ்ணு, பிரம்மா. பிரம்மாவுக்கு வேதாந்த பேர் விராட், விஷ்ணுவுக்கு வேதாந்த பெயர் இரண்யகர்பன், ஈசனுக்கு வேதாந்த பெயர் ஈசனே. இப்போ முதல் ரெண்டும் ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மம் போய் சூக்ஷ்மத்துலேருந்து காரணத்துக்கு போகிறோம், அதிசூக்ஷ்மத்துக்கு போகிறோம். அதிசூக்ஷ்மத்துலேருந்து துரியத்துக்கு போகிறோம். ஸ்தூல பிரம்மா உபாசனா சகுனமாக வழிபடுறது. விஷ்ணுவும் ஹிரண்யகர்பன், அவரையும் நம்ம சகுனமாக வழிபடலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஈசனை தியானிக்க முடியாது, விசாரம் செய்யணும். இந்த ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் சகுனத்தை தியானிக்கலாம். அது வரைக்கும் துவைத்தம். காரணத்தில் இருக்கக்கூடிய ஈசனை தியானிக்கக்கூடாது. சத்தாக நினைக்கலாம், அன்பாக நினைக்கலாம். அறிய வேண்டும் அப்படிங்கிறது வேதாந்தத்தினுடைய உபதேசங்கள். இப்போ முதல் ரெண்டும் காரிய பிரம்மம், மூன்றாவதாக இருக்கக்கூடியது காரண பிரம்மம். காரிய பிரம்மத்தை தியானிக்கணும், தேய. காரண பிரம்மத்தை ஞேய, விசாரம் செய்ய வேண்டும். அது சொர்பத்துக்கு போக வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்ல, அந்தர்யாமி, சூத்ராத்மா அப்படிங்கிற ரெண்டு தத்துவமும் இதெல்லாம் சொந்த கருத்து இல்லை. தியானபிந்து உபநிஷத்தில் இந்த விவரங்கள் இருக்குது. அடியன் பேசுகிற விவரங்கள் சூத்ராத்மா, அந்தர்யாமி அப்படிங்கிற ரெண்டு தத்துவங்களும் இந்த உலகை ரெண்டு தான் ஆட்சி செய்கிறது. ஒன்று அவ்யக்தம் ஈசன், வியக்தம் இரண்யகர்ப அப்படின்னு எடுத்து சொல்லுது. இப்போ நேற்று சித்தந்தான்
சித்தந்தான் மனம்தான் பீஜமாக இருக்கு. அந்த பீஜத்துக்குள்ளே வாசனைகள் இருக்குது. மனதுக்குள்ளே மனம் பீஜம்னு சொன்னால் எந்த பீஜம்? அது முளைச்சாதான் இது அரச மரமா, அத்தி மரமா, மாமரமா, புளிய மரமான்னு தெரியும். அந்த விதையை வச்சு நீ கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே நீ பார்த்துருந்து அது முளைச்சிருந்து அதை நீ எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் மாமரம் இது மாங்கொட்டை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. மாங்கொட்டையாக இருந்தால் கூட அது எந்த கேட்டகரின்னு சொல்லக்கூடிய விஷயம். அது முளைச்சி மலர்ந்து கனியான பிற்பாடு தானே தெரியும். அப்போ அதுக்குள்ளே அந்த வெரைட்டி இருக்குது, அந்த குவாலிட்டி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வாசனைகள் நம்ம சொல்கிறோம். மாங்கொட்டை அப்படிங்கிறது மனமாகவும் அதுக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட பதிவுகள். இது ஆக்சுவலாக சித்தங்கிற வார்த்தையை பயன்படுத்து. சித்தம் சொல்கிற வார்த்தை தான் கரெக்டு. சித்தத்தை வச்சு நம்ம சித்தத்தை நேரடியாக அறிய முடியாததுனால சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை மனம் செயல்படுத்துறதுனால மனதை வச்சு நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறோம். அப்போ மனம்தான் பீஜமாக இருக்குது, இந்த உடம்பு தான் விருட்சமாக இருக்குது. இந்த மனத்துக்கு காரணம் ஆசையும் அந்த பதிவுகள் செயல்படுறதுக்கு அசைய வைக்கக்கூடிய பிராணனும், அதாவது மனமும் பிராணனும். மனதை இயக்குவது பிராணன். பிராணனை தொடர்பு கொள்வது. பிராணனுக்கும் மனதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று. இப்போ மனம் அமைதியாக இருந்தால் பிராணனுடைய வேகம் நிதானமாக இருக்கும். இப்போ பிராணன் சுலவாக இருந்துச்சுன்னா மனதினுடைய இப்போ இந்த சந்திராஷ்டமம், இந்த கிரகதோஷங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல எதை பாதிக்கும்னா மனதை பாதிக்குதுன்னு வச்சுங்களேன். மனதை பாதிச்சுன்னா அதனுடைய இயக்கங்கள் தாறுமாறாக இருக்கும்போது பிராணன் தாறுமாறாக ஓடும். பிராணன் தாறுமாறாக ஓடுனா மனம் தாறுமாறாக ஓடும். இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றை கண்ட்ரோல் பண்ணால், தியானம் பண்ணுனா பிராணன் அடக்கலாம், பிராணாயாமம் பண்ணுனா மனதை அடக்கலாம். புரியுதா? மனதை நிறுத்துறதுக்கு பிராணாயாமம், பிராணனை நிறுத்துறதுக்கு தியானம். என்ன நிறுத்துறதுன்னா அதனுடைய வேகத்தை தடை செய்து அவரோதம் செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய இந்த பிராணனையும் மனதையும் தியானத்தினால மனதை ஒருநிலைப்படுத்த அது பூஜ்யத்தை அடையும் போது பிராணனும் பூஜ்யமாகிறது. அப்போ தியானம் அதை விட ரொம்ப ஈஸி. பிராணனை வசப்படுத்துறதுக்கு உடனே வசப்படுத்தணும்னா டக்குன்னு நிறுத்தணும்னா பிராணாயாமம் சீர் செய்யணும். அதனால தான் ஒரு நாளைக்கு 3 வேளை பிராணாயாமம் செய்யுங்கன்னு சந்தியா காலத்தை வச்சாங்க. நேற்று சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நல்லா புரியணும். எதுக்காக பிராணாயாமம் நம்ம தியானத்தில் பயன்படுத்துகிறோம்? பிராணாயாமத்தை ஒரு என்ஜினாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓங்காரத்தை ஒரு என்ஜினாக பயன்படுத்துகிறோம். ஓங்காரத்தினுடைய ஒரு சூக்ஷ்மத்தை இங்கே சொல்கிறேன் கேட்டுங்க. ஓங்காரத்தினுடைய ஓங்காரத்தை நீங்கள் ஒழுங்காக உச்சரிச்சிங்கன்னா, இது வரைக்கும் சொல்லாத சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். ஓங்காரத்தை நீங்கள் ஒழுங்காக உச்சரிச்சிங்கன்னா தியானத்தின் போது அதில் இருக்கக்கூடிய அகரம் உங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் சர்வநாசம் செய்யுது. உகரம் உங்களுக்கு லௌகீக சம்பத்துகளை கொடுக்கறது. மகரம் மோட்சதாயக்குன்னு உபனிஷத்து, தியானபிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்தினுள்ள மந்திரம் 17. இந்த விபரத்தை ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லுது. எல்லாம் புரிஞ்சுங்க. ஓங்காரத்தினுடைய விசேஷம் புரிஞ்சுங்க. சம்சாரி ஜபிக்கலாமா? இந்த கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தடை ஏற்படுத்துறது 1000 பேர் வரான். முக்தி மட்டுமே சம்சாரியாக இருந்தாலும் முக்தி வேணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? விடுதலை வேணும். விடுதலைங்கிறது என்ன? எந்த சாமானிய அறிவும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுறது. அது யூடியூப்பில் வேறு ஏற்றிடுறாங்க. பிரமாண மந்திரத்தோடு சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம். பிரமாணம் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ ஓங்காரத்தை யார் ஜபிக்கணும்னா, அந்த காலத்துலேருந்து இந்த 108 உபநிஷத்துமே சன்னியாசிகளுடைய கையில் தான் இருந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடாது, விமர்சனம் மாதிரி ஆகிடும். அவங்க இந்த உபநிஷத்தை பிரச்சாரம் பண்ணவே இல்லை. நீங்கள் மகானுபாவுகளாக இருந்தவங்க எல்லாரும்
அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இந்த உபநிஷத்தை பயன்படுத்தியிருக்காங்க, சித்தி பெற்றிருக்காங்க, முக்தி பெற்றிருக்காங்க, குளிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அமைதி பெற்றிருக்காங்க, திருப்தி அடைஞ்சிருக்காங்க, ஆனந்த நிலையை தொட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கு சிஷ்யர்களை உருவாக்குறதுக்கு பல பேர் மறந்து போயிருக்காங்க. ஒரு விதமாக வருத்தம் இருக்குது. இந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன். சங்கரர் சம்பந்தர் ராமானுஜர் இவங்க தான் மடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மடத்தில் வரக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் அந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினேன். போத்தையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. மடத்தில் உபநிஷத்தை தவிர ஹோமம் பண்ணுறது, கணபதி ஹோமம் பண்ணுறது, கோபூஜை பண்ணுறது, கோரக்ஷணம் பண்ணுறது, தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க, ஞானத்தை விட்டுட்டாங்க. கோவிலில் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க, அங்கே இன்னும் பக்தி யோகத்தை அவங்க தொடர்ந்து கோவில் அது ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மணி யாராவது ஒரு குருக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது சத்பாவனாவை உலகம் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் யாரும் பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் ஞானம் அப்படி இல்லையே. ஞானத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ரியலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் தயவுசெய்து ரியலைஸ் பண்ணுங்கள். ஞானத்தை மறைச்சதும் தப்பு, அதை பிரச்சாரம் பண்ணாமல் இருந்ததும் தப்பு. ரெண்டுமே தவறு. அடுத்த ஜென்ரேஷன், இந்த சமுதாயம், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால், இந்த நாடு அமைதி பூங்கான்னு சொன்னால், அந்த காலத்திலேயே இந்த பாரதம் அமைதி பூங்கான்னு பல நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணுற காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. பாரதம் ஒரு செடியான்னு சொல்லுவாங்க, ஸ்வர்ண பக்ஷின்னு சொல்லுவாங்க, கோல்டன் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஞானிகள் தன்னுடைய வாழ்க்கையில் உபநிஷத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பிரச்சாரம் பண்ண தவறி இருக்காங்க, மறந்து போயிருக்காங்களோ என்ன கருத்தோ என்னவோ. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ஞானியும் பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்க காலகட்டத்தில் அவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஞானி என்ன டெய்லி தோன்றவரா, மாதம் தோன்றவரா, வருஷம் தோன்றவரா? ஒரு ஞானி ஒரு நூற்றாண்டுக்கு ஒருத்தன் தோணுவான். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நூற்றாண்டையே விளங்க வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? சிஷ்யர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். இவங்க என்ன பண்ண, மொத்த உபநிஷத்து யாருக்கும் தெரியாமல் மொத்தமாக நல்லா லாக்கரில் போட்டு லாக் பண்ணி சாவியை தூக்கி ஏதோ ஒரு கடலில் எரிஞ்சிட்டாங்க. அதனால் இந்த பாரதத்துக்கு இந்த ரிஷி முனிவர்களுடைய உழைப்பு, அவங்க கண்டுபிடிச்ச உண்மைகள் இந்த மக்களுக்கு போய் சேராமல் மறைக்கப்பட்டிருக்கு. மறைச்சதும் தப்பு, பிரச்சாரம் பண்ணாமல் இருந்ததும் தவறு தான். ஏன்னா ஒரு ஞானி தன்னோட மட்டும் அவனுடைய வாழ்க்கை முடியாமல் அவனுடைய இன்ஸ்பிரேஷனால் இந்த கோடான கோடி மக்கள் பயன்பெற்று இருக்கணும். அப்போ தானே அந்த ஞானியினுடைய அவதாரத்துக்கு அர்த்தம் இருக்கும். இது சிந்திக்க உங்கள் சிந்தனைக்கு விடுறேன், சிந்திச்சு பாருங்கள். தவறு இருந்தால் வந்து சொல்லுங்கள், நான் அது விளக்கம் கொடுக்குறேன். இப்போது இந்த ஓங்காரத்தை இப்போ எப்படி ஜபிக்கலாம்? ஓங்காரத்தை ஜபிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த வார்த்தையை அடியே நினைக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கேன். ஓங்காரத்தை அவனுக்கு என்ன வேணும்? லௌகிகத்துக்கு சம்பத்து கொடுக்குறேங்குது, யுகத்துக்கு சம்பத்து கொடுக்குறேங்குது. சம்பத்துனா ப்ராப்பர்ட்டிஸ், ஐஸ்வர்யங்களை கொடுக்குறேங்குது, பரத்துக்கு முக்தி தரேங்குது. முதல்ல பாபநாசம் பண்ணுறதுக்குது. இப்போ இந்த கூடாதுன்னு சொல்லக்கூடியவன்லாம் இருக்கான்ல, இது கூடாது அது கூடாது, அவன் பிரமாணம் இல்லாமல் பேசுகிறான். அடியன் பிரமாணத்தோடு பேசுகிறேன். எவன்லாம் முக்தி கேட்குறானோ முதல்ல முக்திக்கு விளக்கம் கொடுக்கணும். முக்தினா என்னன்னா, முக்தி நான் செத்து போனதுக்கப்புறம் வர்றதில்ல. முக்தி நீ வாழும்போதே குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம், அன்பு, 5 தத்துவம்: அறிவு, அன்பு, குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் பிரம்மலோகம். அறிவு, அன்பு, குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தம். இந்த 5 தத்துவமும் வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பால், அதான் முக்தி. அது வேணும்னு நினைக்கிறவன் ஓங்காரம், முக்தி வேணும்னு நினைக்கிறவன் ஓங்காரத்தை அது கூட எதையும் சேர்க்காம ஜபிக்கலாம். ஒரு பாயிண்ட்டு. நான் லௌகிகத்தில் இருக்கேன், எனக்கு படிப்பு வேணும், அறிவு வேணும்னா ஓம் ஐம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தோட சரஸ்வதி மந்திரத்தை சேர்க்கலாம்.
இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், சம்பத்து வேணும், பொருளாதாரத்தில் நான் ரொம்ப கீழே இருக்கிறேன், அதுலேருந்து மேலே வரணும்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி மந்திரத்தை, மூல மந்திரத்தை ஜபிக்கலாம். இல்லை லெஜெண்டரி வாழ்க்கை வேணும், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேட்டால் ஓம் ஹ்ரீம்ங்கிற பராசக்தியினுடைய மந்திரத்தை சேர்த்து ஜபிக்கலாம். இதுதான் அங்கே இருக்கிற சூட்சுமாக மந்திரம் இருக்குது. இதை பற்றி மந்திரத்தோடு பேச்சிருக்கேன் அடியன். இங்கே இந்த தருணத்தில் வெளிப்படுத்துகிறேன். பிராணாயாமம் ஒரு என்ஜின் சொன்னால் ஓங்காரம் ஒரு என்ஜின். ஓங்காரத்தினுடைய வல்லமையை சொல்லவே முடியாது, அளவிடவே முடியாது. பரம்பொருளுக்கான அத்தனை குவாலிட்டியும் ஓங்காரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் ஜபத்தில், உங்கள் தியானத்தில், உங்கள் விசாரத்தில், ஏகாந்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனன காலத்தில் சொல்கிறேன். நீங்கள் மனன காலத்தில் இப்போ சிரவணம் டைரெக்டாக கேட்குறீங்க. முதல் முறை நீங்கள் ஆடியோவை வெளியூரிலேருந்து வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன். முதல் டைம் நீங்கள் கேட்கும்போது சிரவணமாகும். அதே ஆடியோவை 2வது ட்ரிப்பு கேட்கும்போது அது மனனம். அந்த மனன காலத்தில் நீங்கள் ஏகாந்தமாக உட்காந்துருக்கப்ப கண்ணை மூடி சத்த விசாரம், ஒரு நம்ம ஆடியோ ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள், உங்கள் உயிரை தொடரக்கூடிய வார்த்தைகள், உங்கள் ஹிருதயத்தில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சி கொண்டு வரக்கூடிய மந்திர வார்த்தைகள் வரும்போதெல்லாம், அதை நீ நோட்ஸ் எழுதும் போதெல்லாம், அதை சிந்திக்கும் போதெல்லாம் ஆரம்பத்திலேயோ மத்தியிலேயோ இறுதியிலேயோ ஓங்காரத்தை ஜபிக்கணும். இறைவனுக்கு 1000 நாமம் இருக்கலாம், ஒரு நாமமும் இல்லாதவனுக்கு 1000 நாமம். அது மக்களுடைய விருப்பம். வெளிப்பட்டது ஹிரண்ய கர்ப்பன் அல்லது அம்பாள். எதுக்கு அம்பாள் நம்ம சொன்னோம்? சுவாமி அம்பாள்னு ஏன் அப்படி சொன்னால், ஆண் பெண் சக்தி தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுக்காக ஆண் பெண்ணுன்னு சொன்னோம். இப்போ சங்கர நாராயணன்கிற வார்த்தையை பயன்படுத்தியும் ஹரிஹரன்கிற வார்த்தையை பயன்படுத்தியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கருத்து வேறுபாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக சிவம் சக்திங்கிற ஒரு ட்ராக்கிலேயே அடியேன்னு போயின்னு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அங்கே ஹிரண்ய கர்ப்பங்கிறது உமாவே ஹிரண்ய கர்ப்பனா செயல்படுவதாக கௌசிதகி உபநிஷத்து என்ன சொல்லுது? உமா ஏவ மகாவிஷ்ணு அப்படின்னு மந்திரமே சொல்லியிருக்கு. அதனால் நான் அரியன் ரொம்ப உறுதிப்படுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த உலகத்தை 2 சக்தி தான் ஆட்சி செய்கிறது. ஒன்று அந்தர்யாமி, இன்னொன்று சூத்ராத்மா. மகாவிஷ்ணு அல்லது அம்பாள் சொல்கிறது ஜீவ தத்துவம். இன்னொன்று ஈசன் சொல்கிறது பரமாத்ம தத்துவம். அந்த பிரம்மன் தான் ஈசனாக இருக்குது, இந்த ஈசன் தான் அம்பாளாக இருக்கார், இல்லை ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கார், இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் பிரம்மாவாக இருக்காங்க. ஒன்று தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு வேஷம் போட்டு ஒவ்வொரு நிலைகளில் வேலை செய்து ஒன்று தான் இருக்குது. நீ அதை எப்படி வேணாலும் வழிபடலாம். ஏன்னா ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு தான் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் குழந்தைங்க தாத்தா பாட்டி அந்த உறவு முறைகள்லாம் ஏற்படுது. ஒரே தத்துவத்தை ஒரு பீஜத்துலேருந்து தான் வந்திருக்கும் எல்லாம். உறவு முறைகள்லாம் எல்லாம் ஒரு பீஜம் தானே. ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைங்கன்னா அதுக்கு கல்யாணம் வச்சுன்னா அது 4 குழந்தைய போடும். அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். குழப்பம் இருக்கக்கூடாது, மனநத்தில் குழப்பமே இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது, ஒரு அணுவாளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி எழுதி கிளாஸ் முடிஞ்சோடனே கேட்கணும் என்கிட்ட. ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த சம்சார விருட்சத்துக்கு காரணமாக இருக்கிறது இந்த சங்கல்பம் சொல்லக்கூடிய ஆசை. அதுதான் திருட பாவனாவாக செயல்படுது. திருட பாவனானது ஒரு பொருளை 2வது முறை பார்த்தீங்கன்னா 3வது முறை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி சிந்தனை வந்துடும். முதல் பார்வை பார்க்கும்போது சிந்தனை வராது. 2வது முறை பார்க்க தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பார்க்க பிடிக்கிற விஷயந்தான் என்னவாகிடுது? சங்கல்பமாக மாறுது. சங்கல்பமாக மாறின பிற்பாடு அது பதிவுகளாகிடும். பதிவுகளாக அது வெளிப்படும் போது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அது என்ன பண்ணும்? சுனாமி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். விவேகம் இருக்கோ இல்லையோ செயல்பட. அதுதான் வாசனா, அதுதான் திருட பாவனா. அது ஒரு காரணம். அதை இயக்கிறது பிராணன். அதனால் பிராணனை அவரோதம் பண்ணினா, அதனுடைய வேகத்தை குறைச்சா மனம் சீர்படும். இதுதான் நேற்றைய வரைக்கும் நம்ம பார்த்துருக்க விஷயம். குழப்பம் இருக்கக்கூடாது உங்களுக்காக. ஏன்னா மந்திரங்கள் முன்ன பின்ன இருக்கும். நானும் அந்த வார்த்தையை அங்கங்கே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கடைசியில் கோஆர்டினேட் பண்ணி ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு நாள் நான் சப்போஸ் நான் அதை விட்டுருந்தா கூட அடுத்த நாள் ஏதோ ஒன்று விட்டுருக்கேன்னு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று விட்டுருக்கு, ஏதோ ஒன்று சொல்லாமல் விட்டுருக்கேனேங்கும். அது அடுத்த நாள் எனக்கு கிளியர் ஆகும். அடுத்த நாள் கிளாஸில் அதை சொல்லணும்னு சொல்லிவிடுவேன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்.
அதில் நான் விட்டுருந்தா கூட நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேட்கணும். புரியுதா? நீங்கள் வந்து இங்கே குரு சிஷ்ய உறவுங்கிறது ஒரு அரிய உறவு. அங்கே ஏற்றம் தாழ்வு அதெல்லாம் எதுவும் கிடையாது. பயம், அது குழப்பம், மரியாதை அதெல்லாம் அப்புறம். சந்தேகம் கிளியர் ஆகணுங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வேதாந்தம் பேசுகிறீங்க, மாற்று கருத்து உடையவர்கள், மற்ற ரிஷிகளை ஃபாலோ பண்ணுறவங்க, மற்ற கருத்துடையவர்கள், அவங்கெல்லாம் வந்து வேதாந்தத்துக்கிட்ட சந்தேகம் கேட்டால் சொல்லுங்களே தவிர, அவங்க சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை வேறு ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறவங்கக்கிட்டேயோ அவங்கக்கிட்ட போய் உங்கள் கருத்தை திணிக்காதீங்க. 1, அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. 2, அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டால் சொல்லிக் கொடுங்க. 3, 4வது அவங்க எந்த ட்ராக்கில் போகிறாங்களோ அவங்க அந்த ட்ராக்கிலே போகட்டும், விட்டுருங்க. எது மேலானதுன்னா அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் சிந்திச்சு வரட்டும், சந்தேகம் கேட்கட்டும், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. வேதாந்த மேலானதுங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புதுசாக இருக்கிறவன் ஒரு மனசில் எந்த சங்கல்ப விகல்பம் இல்லாமல் நல்லா பிளைன் லேண்டாக இருக்குது, நல்லா பக்குவப்பட்ட லேண்டாக இருந்தால் நீங்கள் அங்கே போடுற விதை முளைக்கும். ஏற்கனவே நிறைய கருத்துக்களும் பல விதைகளை போட்டு அது வச்சுருக்க ஒரு ஃபார்மில் இல்லை, அவங்களுக்கு போய் நீங்கள் எல்லாத்தையும் ஏறு விழுவணும். அது ரொம்ப சிரமம். அது வேண்டாம். அவனாக வந்து கேட்டால் சொல்லிக் கொடுங்க. அது முக்கியம். விதண்டாவாதம் முக்கியமல்ல, கருத்து புரிதல் முக்கியம். புரிஞ்சுக்கணுன்னு கேட்டால் சொல்லிக் கொடுங்க. அதனால் நான் வேதாந்த மேலானதுங்கிற அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாதம் பண்ணாங்க. அவனை ஃபாலோ பண்ணுறேன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் கண்ணை திறக்காதவங்களை தான் திறக்கணும். ஏற்கனவே அரைங்குறையமாக இருக்கிறவனுக்கெல்லாம் அவனே திறந்துக்குவான். அவன் திறந்துக்கிறப்ப திறந்துக்கட்டும். அவன் உடனே திறக்கணும்னா அவன் வரட்டும், இங்கே அகங்காரத்தை விட்டுட்டு வரட்டும், அப்போ சொல்லித்தரலாம். போட்டோம். இது நீங்கள் சிஷ்யர்கள் அதை புரிஞ்சுக்குங்க. எப்போதும் எல்லாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பயணிக்கணும். சத்தியம் ரிதம்ங்கிறத என்றைக்கும் மறக்கக்கூடாது. சத்தியம் ரிதம் அண்ட் அமிர்தம் அந்த வார்த்தையும் சேர்த்துங்க. அதுதான் சுகிருதம். சுகிருதம்ங்கிற வார்த்தைக்குள்ளே இந்த 3ம் இருக்குது. அப்படி தான் நான் அடியன் உணர்றேன். நல்ல உணர்வு, இறைவனுடைய கருணை, முருகப்பெருமானுடைய கருணைக்குள்ளே தான் இந்த சத்தியத்தையும் ரிதத்தையும் அமிர்தத்தையும் அடியன் பார்க்குறேன். அதுதான் அடியனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்ததே, உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். யாரெல்லாம் உலகத்தில் தோல்வியே இல்லாத உயர்வான மேன்மையான வெற்றியை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சத்தியம் ரிதம் அமிர்தங்கிற அந்த ஃபார்முலா பயன்படுத்திங்கன்னா தோல்வியே இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக தொடலாம். அதுதான் இப்போ அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய சிஷ்யர்களில் யாராவது ஒருத்தவனை 1 வருஷம் ஃபாலோ பண்ணாலே அவனுக்கு முக்தி நிச்சயங்கிறத அடியன் எழுதி தரேன். அந்தளவுக்கு அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தயார் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடியனுடைய இருக்கக்கூடிய காலங்கள் ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன். போகிறதுக்குள்ளே நிறைய சூக்ஷ்மங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் போவேன். அதனால் என்னுடைய சிஷ்யர்கள் கடைபிடிக்கிறவங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே முக்தி நிச்சயம்னா அப்புறம் என்ன இருக்குது? வேறு வார்த்தை என்ன இருக்குது? போட்டோம். அது பக்கம் ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இங்கே நேற்று வரைக்கும் பேசின விஷயங்களை ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டேன். இன்றைக்கி மந்திரம். இப்படி இந்த பிரம்மஞானத்தை அறிஞ்சவன் இறைவனை நோக்கிய பயணத்தில் அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் யோகம்னு பேர். யோகத்தில் என்னென்ன இருக்குன்னா, ஞானத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் யோகத்தில் இருக்குது. ஞானத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் அகம் பிரம்மாஸ்மி தான் ஞானம். அகம் பிரம்மாஸ்மி தான் ஞானம். நான் வேறு அவர் வேறுங்கிறதுனால தானே இந்த துவைத்தம் வருது. துவைத்தம் வர்றதுனால தான் பிரச்சனை வருது. துவைத்தம் வர்றதுனால தான் சண்டை வம்பு வருது. நீ வேறு நான் வேறுன்னு ஈகோ வருது. நான் வேறு அவர் வேறு அல்ல, இருவரும் ஒருவர். அத்வைதம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலையை உறுதிப்படுத்துறது தான் ஞானம். அதை அடையிறதுக்கு ஜபம், ஓங்கார ஜபம், பிராணன் மனதை வசப்படுத்துவதற்கு, தியானம் மனதை வசப்படுத்துவதற்கு, ஏகாகிர சித்தனை ஒன்றில் நிற்க வைக்கிறதுக்கு. இந்த 3 எதுக்குள்ளே வருது? யோகத்துக்குள்ளே வருது. ஞானத்தை பெறுவதற்கு யோகம் என்னவாக இருக்கு? வாகனமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஞானத்தை பெறுவதற்கு யோகம் வாகனமாக இருக்குது. இறைவனை பெறுவதற்கு ஞான வாகனமாக இருக்குது. இந்த யோகத்தை பிடிக்கிறதுக்கு பக்தி வாகனமாக இருக்குது. பக்தி இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானம் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். நல்லா புரிஞ்சுங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க.
யோகம் இருக்கிறவன் யோகம்தான் பெருசும்பா, ஞானம் இருக்கிறவன் ஞானம்தான் பெருசும்பா, பக்தி இருக்கிறவன் பக்தியே போதும்பா. இது வந்து தவறு. உபநிஷத் தெளிவாக சிந்திச்சு க்ளீனாக வச்சுருக்கு. பக்தியும் யோகமும் ஞானமும் தான். நம்ம பார்த்துருக்க உபநிஷத்தினுடைய பேரெல்லாம் கேட்டாலே அதில் பக்தியும் இருக்கும் யோகமும் இருக்கும். ஒன்றும் செய்ய வேண்டாம், உள்ளே போய் பார்க்க வேண்டாம். பக்திக்காக பெருமாள் பேர், முருகன் பேர், அம்பாள் பேர், பிள்ளையார் பேர் வரைக்கும் போட்டிருக்காங்க. யோகத்துக்கு நிறைய யோக சூடாமணி அது இதுன்னு ஏகப்பட்ட யோக தத்துவ அதெல்லாம் போட்டிருக்காங்க. பாக்கி ஞானத்துக்கு ஞானம், எல்லா உபநிஷத்தும் ஞானம்தான். அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும், குழப்பமே இருக்கக்கூடாது, சந்தேகம் இல்லாமல் டக்கு டக்குன்னு பதில் வரணும். ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னா புரிதல் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். நீங்கள் தேடவே வேண்டாம், அதுவே வந்து விழும். ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சேன்னா பேசிகிட்டே இருக்கேன்னா என்ன காரணம்? உள்ள பூரணமாக இருந்தால் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ அப்படி பண்ணக்கூடிய முயற்சிகள் பண்ணக்கூடியவன் பேர் யோகின்னு பேர். யுக்தஸ்ய ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் இல்லையா, யுக்தஸ்ய நித்திய யுக்தஸ்ய, தொடர்ந்து நிரந்தரமாக அவன் தொடர்பில் இருக்கான். யாருடைய தொடர்பில் இருக்கான்? குருவுடைய தொடர்பில் இருக்கான். யாருடைய தொடர்புக்காக அவன் பயணிக்கிறான்? பிரம்மத்தினுடைய தொடர்புக்காக பயணிக்கிறான். சித்து சத்தை தொடர்பு கொள்வதற்காக குருவை பயன்படுத்தி பயணத்தை தொடர்கிறது. அவனை யுக்தஸ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. யுக்தஸ்ய எழுதியிருக்கீங்க இல்லையா, யுக்தஸ்ய எழுதியிருக்கீங்களா இல்லையா, நித்திய யுக்தக, ரெண்டும் ஒன்று தான். இப்போ யோகினக சித்த சாந்தி அர்த்தம். யோகியை உக்காரலாம், மன அலைப்பாயுது, என்ன பண்ணும்? பிராணாயாமம். தியானம் பண்ண முடியல, பிராணாயாமம் பண்ண தியானம் பண்ணலாம். ஏன்? மொத்த எண்ணத்தையும் அப்படியே நிறுத்திடும். நிறைய எண்ணங்கள் வந்து குவியாது. 1-2 எண்ணம் வரும், விடுபட்டது தொடப்பட்டது. ஞானிகளுக்கு இந்த எண்ணமே வராமல் இருக்கிறது தான் அஞ்ஞானம். எதுவுமே இல்லை, ஏன்னா அவன் எதுவுமே சிந்திக்கிறது, எதுவுமே அவன் பொருள்படுத்துறதில்லை. நம்ம எல்லாத்தையும் பொருள்படுத்துகிறோம். பொருள்படுத்துறதுன்னா பொருளற்றவற்றை பொருளாக கருதுவோம். மருளான பொருள் இல்லாததெல்லாம் பொருளாக நினச்சிக்கிட்டே வருத்தப்படுறோம். இந்த பொய்யை அச்சீவ் பண்ணுறதுக்கு பஞ்சமா பாதகம் வரைக்கும் பண்ணுறானா இல்லையா? கொலை பண்ணுறானா இல்லையா? திருடுறானா இல்லையா? பொய் சொல்கிறானா இல்லையா? பொய்யை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ 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 தேடுற டார்கெட்டு பொய்யடா அப்படின்னு எவனுக்கு தெரியும்? நம்புறானா இல்லையா? அவன் இன்னும் 2000 வருஷம் 3000 வருஷம் இங்கே இருந்து இது ஒன்றை திருடிட்டோம்னா அப்படியே வாழ்ந்தலான்னு நினைக்கிறான். நீ திருடின ஒரு பென்சிலை திருடினா கூட, ஒரு எழுதுன தூக்கி போடக்கூடிய ஒரு 1/2 இன்ச்சில் இருக்க 1 இன்ச்சில் இருக்கிற பென்சிலை தீனா கூட வாழ்நாள் ஃபுல்லாக உறுத்தும். தேவையா இது? அப்பா அம்மாக்கிட்டேயோ குருக்கிட்டேயோ பொய் சொல்லிட்டா, நம்ம பொய் சொல்லிட்டோம் உறுத்தணும். உயர்வான ஆத்மாவாக இருந்தால் உறுத்தும். அதே தான் விஷயம். பொய்யை டார்கெட் பண்ணியே வாழ்நாள் ஃபுல்லாக பயணித்தவனுக்கு மெய்யை பற்றி என்ன தெரியும்? மெய்யை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? யார் பிரச்சாரம் பண்ண போகிறா? நாம் தான் பண்ணணும். யாரும் பண்ண மாட்டாங்க, நாம் தான் பண்ணணும். சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க, அவ்வளோதான். யோகினக சித்த சாந்தி அர்த்தம். உன்னுடைய மனம் அமைதி பெறுவதற்காக யோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராணரோதனம் குர்வந்தி, பிராணனை அதனுடைய வேகத்தை ரோதனம் தடுக்கிறார்கள், அவரோதம் செய்கிறார்கள். அதனுடைய வேகத்தை தடுக்க பிராணாயாமம் சீர் செய்கிறது, பயணத்தை சீர் செய்கிறார்கள். பிராணாயாமே ததா தியானே, பிராணாயாமம் பண்ணால் மனம் நிற்கும், தியானம் பண்ணால் பிராணன் நிற்கும். இந்த ரெண்டுத்தையும் யுக்தியையும் பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு தான் தியானம். இப்போ தியானம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஞானத்தில் ஏகாகிர சித்தம், மனதை நிறுத்துவதற்கு, மனதை பூஜ்யம் பண்ணுறதுக்கு. ஏன்னா மனச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் நீ இறைவனை எப்படி சிந்திப்ப? மனச்சக்கரத்தை சிந்திக்கிறதுக்கு நிறுத்துறது தான் யோகம். சித்த விருத்தி நிரோதக யோகா பதஞ்சலி. அப்போ நம்ம ஞான யோகத்தில் எதுக்கு தியானம்னா ஏகாகிர சித்தத்தில் இருக்கிறதுக்கு தான். உன்னுடைய மனம் அலைப்பாயாமல் இறைவன் மட்டுமே சிந்திக்கக்கூடிய. ஒரு முறை நீங்கள் சுவாமியை தொட்டுட்டேன்னு வச்சிங்களேன், குருவை ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகிறது? நீங்கள் அவரை போய் பார்க்காட்டினானா ஒரு சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். முருகப்பெருமானுடைய சிந்தனை அங்கன்னு எப்போ நினைப்பேன், எப்போ கண்ணீர் விடுவேன், எப்போ வந்து நன்றி சொல்லுவேன்,
எப்போ கலங்கி நிற்பேன், எப்போ அவர் கால் கட்ட வரல தொட்டு வணங்குவேன் சொல்ல முடியாது. திடீர்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன், டக்குன்னு தோணும் அப்படி காலை தொட்டு போகிறது. சுவாமிநாத சுவாமி காலை பக்கத்துலேயே இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரையே பார்த்துன்னு உட்காந்துருக்கேன். கதவை சாத்தியாச்சு, யாரையும் பார்க்குறதில்ல, வெளியில் ஒன்றும் கிடையாது, உள்ளே பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஓங்காரம் தரிசனமே கொடுக்குன்னு சொல்லுதுங்க. ஓங்காரம் ஜபிச்சிங்கன்னா இன்னொரு மந்திரத்தில் உன்னுடைய ஹிருதயத்தில் 8 இதழ் கொண்ட தாமரை இருக்குது, அதுக்குள்ளே 32 சூழ்முடிகள் உள்ள ஒரு பீடம் இருக்குது, அந்த பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமுடைய வெப்பம் இருக்குது, அதாவது சூரியன் இருக்குது, அதுக்குள்ளே சந்திரன் இருக்கான். அதாவது சிவம் சக்தியை 2 பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. அதே உபநிஷத்து தான். ஓங்காரம் ஜபிச்சா இதெல்லாம் நீ அறியலாமா? தியான பிந்து உபநிஷத்து இதெல்லாம் அங்கே பேசியிருக்க மாட்டேன், அங்கே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன், விசாரம் பண்ணியிருக்க மாட்டேன். தியான பிந்து பேசியிருக்கோம் இல்லையா, உபநிஷத்து பேசியிருக்கோம். தியானம் எனக்கு எது பேசியிருக்கேன், எது நான் தேடுறேன். இப்போ நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் எனக்கு பேசியிருக்கோமா இல்லையா அப்படின்னு தேடி பார்த்துட்டு தான், அப்படி இல்லைன்னா எதாவது விடுபட்டிருக்குமோன்னு எனக்கு ஒரு இதெல்லாம் கிடச்சிதுன்னா திரும்ப பேசலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக பார்த்தா ஏற்கனவே பேசியிருக்கு. என்ன பேசியிருக்கேன்னு தெரியாது, உள்ள ஆடியோக்குள்ளே போகல, இந்த மந்திரத்துக்குள்ளே போனேன், ரெவியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வருஷலாக, தத்துவமசிக்காக, மனனத்துக்காக. பிராணாயாமத்தையும் தியானத்தையும் இப்போ 4 நம்மளுடைய பிரம்மஸ்வரூபத்து பயணத்துக்கான 4 என்ஜின். ஒன்று பிராணாயாமம், ஒன்று ஓங்காரம், ஒன்று தியானம், ஒன்று விசாரம் இல்லையா? இதில் 2 சொல்லிடுச்சு, பிராணாயாமத்தையும் தியானத்தையும் சொல்லிடுச்சு. பிரயோக யுக்தி கல்பித்தாக, பல யுக்திகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்திக்கிறார். பிற யுக்திகள்னால் என்னென்னா விசாரம் தான், வேறு யுக்திகள் வேறு என்ன இருக்குது, எல்லா சூக்ஷ்மத்தையும் எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அதை யுக்தின்னு சொல்லுவாங்க. சூக்ஷ்மத்தை லாஜிக்காக பயன்படுத்துகிறத யுக்தின்னு சொல்லுவாங்க. சித்த உபசாந்தி பலதம் பரமம் வித்தி காரணம். அதாவது சித்த உபசாந்தி, சித்தம் அமைதி அடைகிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பரமசாந்தியை கொடுக்கக்கூடிய பலன். சித்தம் நிறுத்தினா நீங்கள் சொரூபம், சித்தம் இல்லாமல் போ சித்தம் இது அது நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் சித்தம் எப்போ கரைஞ்சி போகுது, விசாரம் பண்ணால் அதை இக்னோர் பண்ணிவிடுவோம், அது இருக்காது. புத்தி தான் நிற்கும், அது மேலே ஏறும். விசாரம் பண்ணால் மனம் இருக்காது. இது மாதிரி இல்லை, தியானம் பண்ணாலும் மனம் என்ன பண்ணிடும், மனதினுடைய செயல்பாடுகள் நம்ம கழுத்து வரைக்கும் தாங்க. காமக்ரோதாதிகளோட கனெக்டடாக இந்த உடம்பு கழுத்து வரைக்கும் தானே உடம்பு. அதுக்கப்புறம் தலைன்னு சொல்கிறோம், மேல் பகுதியை தலைன்னு சொல்கிறோம், கழுத்துக்கு கீழே உடம்புன்னு சொல்கிறோம். இது அண்டம், இது பிண்டம். வெளியில் அண்டம், இந்த உடம்பு பிண்டம். இந்த உடம்புல தலை அண்டம், கழுத்துக்கு கீழ்ப்பகுதி பிண்டம். அது மேலே தலை வந்து சிவம், உடம்பு ஃபுல்லாக சக்தி. இமேஜின் பண்ணிங்க, பெரியவங்க சொன்ன சொந்த கருத்து இல்லை. இப்போ மனம், இந்த மனம் அம்பாலாக இருக்கிறது, மனமாக இருக்கிற வரைக்கும் மாயை. அவள் புத்தியானா சித்து, புறமத்துக்கு போனால் சித்து, அங்கே மனம் புத்தி அகங்காரம் எதுவும் கிடையாது, சைத்தன்ய ஸ்வரூபத்தில் இருக்கா. சுவாமியை தரிசிக்க போகிறா, சுத்தமான கான்சியஸாக இருக்கா, சுத்தமாயான்னு பேர். எது விசாரம் என்ன பண்ணுது, நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிடுது. இதெல்லாம் பொய், இது மனம், இது புத்தி, இது அகங்காரம், இது ராகம், இது துவேஷம், இது பாவம், இது புண்ணியம், இது பிராணன், எல்லாத்தையும் விளக்கிட்டு எஞ்சி இருக்கிற சைத்தன்யம் ஜீவாத்மா நீ தான் அது அப்படின்னு அறிமுகப்படுத்துதில்ல. அந்த நிலையை எப்போ அடைய முடியும்னா உபசாந்தி. மனம் நிற்பது உபசாந்தி. மனம் சுற்றி கொண்டே இருந்தால் நிஷாந்தி, சாந்தமில்லாத நிலை. மனம் நின்றால் உபசாந்தி, மனமற்ற நிலை. புத்தி நல்லா விசாரம் பண்ணால் மனம் இருக்குது. மனதுக்கு வேலையே இல்லை. மனம் 2 விஷயந்தான், பிடிக்கும் பிடிக்காது, அது சொல்லும். பிடிக்கும் பிடிக்காது, லாஜிக்கெலாம் சொல்லாது. என்ன காரணத்தினால பிடிக்கும், எதுக்காக பிடிக்காதுன்னு சொல்ல தெரியாது அதுக்கு. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதான் சொல்லும். இந்த சாப்பாடு நீ ஏன் சாப்பிட்ற, பிடிக்கும் சாப்பிட்றேன், பிடிக்காது விட்டுட்டேன்.
ஏன் உனக்கு இது பிடிக்கும்னா சொல்லவே முடியாது. அதுக்கு மேலே அதுக்கு செயல் அது பாக்கி வெளியில் புறத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் அது இயக்குது, பொறிகளை இயக்குது, கை கால்களை இயக்குது, கண்ணை இங்கே பாருன்னு சொல்கிறதெல்லாம் மனம்தான். இது இந்த புறத்தில் இருக்கக்கூடிய 10 பொறிப்புலன்களை இயக்கிற வேலை மட்டும்தான் மனதுக்கு, வேறு எந்த வேலையும் இல்லை. அது சொல்ல போனால் கரெக்டான ஒரு வேலைக்காரன், எக்ஸ்பர்ட்டான ஒரு வேலைக்காரன். அதை வேலைக்காரனா அதுக்கு சரியான வேலையை கொடுத்தா அது சரியாக வேலை செஞ்சு வெற்றி பெறும். அது நல்ல வேலையை கொடுன்னா அது கேட்டுருக்கு. நம்ம தான் அதுக்கு வேலை கொடுக்கறதில்ல. உனக்கு நல்ல வேலையெல்லாம் கொடுத்தா அது என்ன தெரியுமா செய்யும்? அற்புதமாக செஞ்சுட்டு உட்காந்துருக்கும். அது வெளியில் அது போகாது, சுத்தாது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். அதுக்கு நல்ல கோல் கூட. ஏன் நல்ல கோல்லாம் கொடுக்க மாட்டோம்? தெரியாது நமக்கு. நல்ல கோல் என்னத்தை சொல்கிறது? இறைவன் தான் நல்ல கோல், முதல் கோல். அப்புறம் நீங்கள் பணம், காசு, பேரு, புகழ் இதெல்லாம் போயிடும். சரி வேணும்னா வாங்கிக்கிங்க. அதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அது பலன் கொடுக்க தான் போகுது. இப்போ ஓங்காரம் பாபநாசம் பண்ணும், சம்பத்தி கொடுக்கும், மோட்சதாயக்குன்னு சொல்லுது. பொய்யானா உபநிஷத்தில் எழுத மாட்டாங்க. ரிஷிகள் பொய் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கடந்த நிலை இறைநிலையில் எழுதுகிறாங்க. அதனால் மனச்சக்கரம் நிற்க பலன் பரமம், அதனுடைய பலன் இருக்க பரமம். என்ன பரமம்? பிரம்மம். மனச்சக்கரம் நின்னால் நீ பிரம்மம். அதுதான் மேலான பலன். வித்தி அறிவாயாக. அப்போ நம்ம மனதை நிறுத்துறதே பெரிய சாதனை. அதுதான் சும்மா இரு அப்படின்னு சொன்னதும், சொல்லறேங்கிறதும். பேசினா சம்சாரம் ஆகிடும். அதனால் சொல்லார பேசாத. முருகப்பெருமான் ஒரு அறிவும் இல்லாமலே முருகப்பெருமான் நம்ம இவ்வளோ பேசின்னு இருக்கோம். இன்னும் முருகன் பற்றிலாம் கந்தபுராணம் படித்தா தான் அடியேன் ஒத்துக்குவேன். முருகன் என்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன செஞ்சுருக்காருங்கிறதுலாம். இப்போ ஒரு மேலோட்டம் தான். அவனே தொட்டுக்க தொடச்சிக்கோன்னு காதில் பட்டே தான். பிறந்ததுலேருந்து நமக்கு தெரியாமல் நம்ம காதில் படுமில்ல, அந்த வரலாறு தான். உட்காந்துலாம் படிக்கலை. கந்தபுராணம் யார் எழுதுனா? கச்சியப்ப சிவாச்சாரியன்னு ஒருத்தர் பதில் கொடுத்துருக்காரு. ஒரு இதில் கச்சியப்ப சிவாச்சாரிய தமிழ் எழுதியிருக்கார். தமிழில் எழுதினவர் அவர். ராமாயணம் யார் எழுதுனா? கம்பராமாயணம் தமிழில் எழுதினவங்க. ஹிந்தியில் தெலுங்கில் பாஸ்கர ராமாயணம்னு இருக்குது, ஹிந்தியில் துளசி ராமாயணம்னு இருக்குது. மற்ற மொழிகள் அறிஞ்சால் அதெல்லாம் தெரியும். ஒரிஜினல் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்குங்க, மறுக்காதீங்க, சிந்திச்சு பாருங்கள். சத்தியமாக கொள்கையானா ஆனால் இருக்காது, இருக்கலாமா, இருக்குமா, இருக்காதா அப்படிலாம் கேட்காதீங்க, சிந்திக்காதீங்க. அனாவசியம். எல்லாம் ஒரிஜினலும் 25 ஸ்டேட்டுக்கும் அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, நதி மாதிரி, கங்கா நதி மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்குள்ளே. பிரம்மமே செய்தது. அப்படி தாங்க செய்ய முடியும். ஏதாவது ஒன்றை வச்சு தாங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு பிரைம் மினிஸ்டரை வச்சு தான் 25 ஸ்டேட்டையும் என்ன பண்ண முடியும். 25 ஸ்டேட்டுக்கு 25 சிஎம் இருக்காங்க. அவங்க கீழே கேபினெட் இருக்குது, மினிஸ்டர்ஸ் இருக்குது. அப்படி தாங்க நடத்த முடியும். ஒன்று தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே என்னாச்சுன்னா, மனதை உபாசாந்தி பண்ணினீன்னா பலம் என்ன தெரியுமா? பரமம், பிரம்மத்தையே கொடுக்குது என்று அறிவாயாக. அப்புறம் சுகதம் சம்விதம் ஸ்வாஸ்தியம். உன்னுடைய சித்து உன்னுடைய சுய இடத்துல, தன்னுடைய வீட்டில் சித்து சத்தில் நிற்கும், ஆனந்த நிலையை கொடுக்கும், ஆனந்த உணர்வை ஏற்படுத்தும். மனம் இல்லாத நிலையே அமைதியாக இருக்கிற. அமைதி பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு அமைதி பிடிக்குமா பிடிக்காதா? அமைதி பிடிக்காதவன் யாராவது இருக்கானா? ஸ்வாஸ்தியம் தன்னுடைய நிலையில் அது இருக்கிறது. சுகதம் சம்பிதக ஆனந்தமான உணர்வுகள் அங்கே அதே உணர ஆரம்பிக்குது. ஏன்னா பிரம்மஸ்வரூபமாக இருக்குது, சித்து சத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் அரவிந்த் ஆசிரமத்தில் அமைதியை அன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தபோவனத்தில் என்னது அவர் பேர் என்ன, ஞானானந்த சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில் அமைதியும் குளிர்ச்சியும் இருக்குன்னு அந்த நிலையை அவங்க தொட்டிருக்காங்க. அவங்க அங்கே இருக்காங்க. அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த அமைதியும் குளிர்ச்சியும் ஆனாகவே வரும். சுபாவம்.
அதனால் மனம் நின்றுச்சுன்னா சுகதம் சம்விதம், நீ சுகத்தை நன்றாக உணர்வாய். சம்வித்து நன்றாக உணர்வாய். ஸ்வாஸ்தியம் ஆரோக்கியம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை தன்னிலையில் தானாய் நிற்கும் நிலை, சித்து சத்தில் நிற்கும் நிலை. ஸ்வாஸ்தியம். பிராண சம்ரோதனை இதெல்லாம் எதனால் நடக்குது? மனதை நிற்கிற பிராண சம்ரோதனை. பிராணத்தை வேகத்தை குறை. படபடப்பாக இருக்குன்னு சொல்ல என்ன காரணம்? பிராணன் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்ன காரணம்? ஏதோ ஒரு ஒரு மனதில் ஒரு கிளேஷம் ஏற்பட்டு அது என்ன பாதிக்கும்? பிராணனை பாதிக்கும். பிராணன் தசவாயு பாதிக்கும். தசவாயும் ஸ்லோவாக அனுப்பினா என்ன ஆகிறது? ஸ்ட்ரெஸ் ஆகிடுறான். இதுதான் விஷயம். எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, எப்படி உற்சாகமாகறாங்க, எல்லாத்துக்கும் பிராணன் தான் காரணம். அதனால் பிராணாயாமம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகரசமாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடு இருக்காது. அப்பப்போ கோச்சிக்கிறீங்கல்ல, இப்போ அப்பப்போ கோச்சிக்கிறது, அப்பப்போ இது பண்ணிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இருக்காது. அதனால் பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணிவிட்டு குளிங்க. உள்ள சளிகிளிலாம் வந்தால் போனாலும் குளிச்சுட்டு கோயிலுக்கு வர்றதுக்கு சொல்கிறேன். வேதா கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்கிறேன். நிறைய பண்ண வேணாம், ஒரு 2 ஒரு 3. எனக்கெல்லாம் நிறைய பண்ணணுமே இல்லை. அது சொல்லுது எக்கச்சக்கமாக. எனக்கு 1 2 பண்ணாலே பற்றிக்குது. தகன்னு எரியுது. வெயில் காலத்தில் 1 தான் பண்ணுவேன். மழை காலத்தில் 2 பண்ணுவேன். மேக்ஸிமம் 3. இந்த 1 மணி நேரத்தில் இப்போ மழை காலம் தட்சிணாயனம் வந்துடுச்சுல்ல, ஒரு 4 5 பண்ணுறேன். விசாரம் பண்ணும்போது கூட பண்ணுறேன். தியானம் பண்ணலை, விசாரம் பண்ணுறதுக்கே பண்ணுறேன். தேவை, அது தேவை. எப்படி ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ கணக்கு போட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் யார் பண்ணுறா இதெல்லாம்? சூக்ஷ்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு யார் இருக்கா? மெட்டீரியலிஸ்ட்டுக்கு மெட்டீரியல் தாங்க தெரியும். அவன் கண்ணால் பார்த்தா தான் அவனுக்கு புரியும். காட்டுற கண்ணால் பார்க்கலாம், ஆனால் அதனுடைய வேகத்தை, அதனுடைய விளைவுகளை எப்படி கணிச்சு வச்சுருக்காங்க நம்ம தாத்தா பாட்டிங்க. விதுகு எல்லோரிடமும் உணர்ச்சிகள் உள்ளன. சித்தத்தில் பிராணன் அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படைய செய்கிறது. நேற்றைய கருத்து. அதை தடுக்க மனமும் உணர்ச்சிகளும் சீர் செய்யப்படுகின்றன. மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் தான் உணர்ச்சிகள்னு சொல்கிறோம். உணர்ச்சிகள் வேற, உணர்வு வேற. உணர்வு சாஸ்வதம், உணர்ச்சிகள் அதில் ஏற்படக்கூடிய அலைகள். புரியுதா? புரிஞ்சுக்குங்க. உணர்வு வேற, உணர்ச்சி வேற. நாம உணர்வு, அதில் ஏற்படக்கூடிய அலை நுரையெல்லாம் உணர்ச்சிகள். பாவனாயேன் நாம பாவம். அதை தடுக்க மனமும் உணர்ச்சிகளும் சீர் செய்யப்படுகின்றன. தியானத்தால் மனம் பூஜ்யமாக, பிராணனும் இப்போ பாருங்கள், மனம் பூஜ்யமாகுது, பிராணன் பூஜ்யமாகுது, வாசனைகள் எல்லாம் பூஜ்யமாகுது. எத்தனை பூஜ்யமாகுது? திருட பாவனையாக திரும்ப அந்த வார்த்தையை கொண்டு வருது. திருட பாவனையாக ஆசை சங்கல்பத்தினால தெக்த பூர்வ விசாரணம் எதா ஆதானம் பதார்த்தஸ்ய வாசனா ச கீர்த்திதா. இப்போ என்ன ஆகுதுன்னா, தெக்த பூர்வ பரிவிச்சாரணம், ஒரு விஷயத்தை சிந்திக்காமலேயே ஆசை சங்கல்பமாக மாறிச்சுன்னு வச்சுங்களேன், வாசனா சுனாமி மாதிரி என்ன பண்ணும்? சிந்திக்காமலே செயல்பட ஆரம்பிச்சிடும். சிந்திக்காமலே ஆசை அதிகமாக இருக்குது. ஆசை வெக்க மரியாதைன்னு ஒரு பாட்டு இது இருக்குது தெரியுமா? பழமொழி இருக்குது, பெரியவங்க சொல்லுவோம். ஆசை வெக்க மரியாதை. இப்போது இங்கே தெக்த பூர்வ விசாரணா, ஒரு 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 வஸ்துவை அது தேவையா, அத்தியாவசியமா, அவசியமா, இந்த டெட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன்லாம் பார்க்காது. அது சொல்லுது தெக்த பூர்வ பரிவிச்சாரணம். முன்னாடி இதை பற்றி ஒரு பொருளை பற்றிய சிந்திக்காமல் பதார்த்தசிய பொருளுடைய தேவையை, அதை அடையணுங்கிற ஆசையை திருட பாவனா சங்கல்பத்தினால எதா ஆதானம் மனசில் தோணுனே செய்கிறது, வந்த உடனே செய்கிறது, அது பேர் வாசனா.
வாசனா வசம்னு சொல்கிறோம் இல்லையா, விசார வசம்னா செயல்பட மாட்டான், முதல்ல டக்கு நிறுத்துவான் வண்டியை. அன்றைக்கி வந்துச்சு வண்டி டயர் வெடிச்சதை என்ன பண்ணான், 5 செகண்டில் வண்டி நிறுத்திட்டான். அறிவு. பேக்வெல் டயர் வெடிச்சிச்சு, ஒன்றுமே ஆகலை. 5 செகண்டு. 10 செகண்டில் மெக்கானிக் வராரு. எங்கேருந்து வராரு? ஆப்போசிட் ரூட்டில் வராரு. அதுவும் கூப்பிடவும் இல்லை, வந்து அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் இல்லை. அவரே இறங்கி கடன்னு முருகன் மாதிரி வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு காசு வாங்காமல் போகிறாரு. பணத்துக்காக ஒரு சமயம் இதே தொழிலாக இருப்பாங்கன்னு கூட சிந்திக்க தோணுச்சு. ஹைவேஸில் வண்டி நின்றுச்சுன்னா இவங்க வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு கூப்பிட்டா தான் வருவாங்க. அவங்கவுங்களுக்கு 1008 வேலை இருக்குது. ஆனால் இவர் வந்தோடனே, அதுவும் யூனிஃபார்மில் வந்தோடனே அதெல்லாம் நமக்கு ட்ராமா போடுறான் முருகப்பெருமான். எனக்கு அப்படி தான் அந்த ஓனரே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஒரு சமயம் முருகனாக வந்து இதை பண்ணிடுவாரான்னு. புது வண்டியில் பெல்ட்டு பண்ணப்பா அன்றைக்கி அதே மாதிரி யாரோ ஒருத்தன் பெல்ட் இருந்தாங்கன்னு கொடுத்தானா. நம்ம ட்ரிப்பில் தான் அது மாதிரி எதுக்கோ இது வந்துச்சு. என்னது, இங்கே அந்த பதார்த்தத்து மேலே இருக்கக்கூடிய ஆசையினால் பூர்வ விசாரம் பண்ணாமல் வந்த கருத்து வந்தோடனே அப்படியே செயல்படுறது. வாசனா பதிவுகள் வாசனா வசம். விசார வசம்னா பிரேக் போடுவான், நிறுத்துவான், முதல்ல டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டான், அனலைஸ் பண்ணுவான். அதெல்லாம் அந்த ஷார்ட் பீரியடில் பண்ணுவான். அதுதாங்க ஞானம். இதுதான் ஞானம். எவ்வளவு எக்கட்டான நெருக்கடியாக இருந்தாலும் நீ ரிதம் மாறக்கூடாது, அது புரிஞ்சுக்கங்க. சத்தியத்தை நோக்கி போனாலும் ரிதம் மாறக்கூடாது. இப்போ என்ன பண்ணா, 4 பேரை ஏறி மிதிச்சுட்டு நீ எப்படியாவது மேலே வா, குறுக்கு வழியில் கூட வா அப்படிலாம் உபதேசம் சினிமாவில் பண்ணுறானா இல்லையா? எவனையாவது ஏறி மிதிச்சுட்டு நீ மேலே வா, தான் முக்கியங்கிறான். எப்படிப்பட்ட உபதேசம் பார்த்தீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும்? எல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சு. பிரம்மஞானம் இருந்தால் முதல்ல தேட்டருக்கு போமா, நான் சொன்னேன் அப்புறமா வேண்டாம் விடும் போட்டோம், டைம் வேஸ்ட். அதனால் எதான பாவியத்தை கிஞ்சிதே தியாயோ உபாதேய ரூபி யத் ஸ்தீயத்தே சகலம் தியக்துவா ததா சித்தம் ந ஜாயதே. அதாவது இந்த மாதிரி நிலையில் எப்போது சிந்திக்காது. கிஞ்சித தியோ உபாதேய ரூபி, எதையும் ஏற்பதோ இல்லை மறுப்பதோ, எதையும் சிந்திக்காமல் ஏற்கிறதோ மறுக்கிறதோ. ஆசை இல்லை, அங்கே ஆசை இருந்தது, வேகமாக சிந்திக்காமல் செயல்பட்டீங்க. இங்கே ஆசை இல்லை, அதனால் இதை ஏற்கலாமா மறுக்கலாமாங்கிறதுல அதுக்கு ஒன்றும் தீவிர கதியே இல்லை. அப்படியே ஸ்டன்னாகி இருக்கும், மெதுவாக இருக்கும். ஸ்தீயத்தே சகலம் தியக்துவா, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் விடும், செய்ய மாட்டேங்கும், இல்லை ஒன்று செய்யறங்கோ. அங்கே வாசனை இருந்து ஆசை இருந்துச்சுன்னா வேகமாக செய்யும், இங்கே ஆசை இல்லாததுனால. அதனால் இந்த ஆசை சங்கல்பமாக மாறாமல் பார்த்துக்கணும். குரு போடுற சங்கல்பம் வேறு, அது பராசங்கல்பம், அதை விட்டுடுங்க. ஈஸ்வர சங்கல்பம் அதை விட்டுடுங்க. குருவும் ஈஸ்வர சங்கல்பத்தை தான் குரு பண்ணுவாங்க, அதை விட்டுடுங்க. அதெல்லாம் எக்ஸம்ஷன். பொதுவாக ஒரு மனிதனுடைய ஆசை சங்கல்பமாக மாறாமல் பார்த்துக்குங்க. 1000 ஆசைகள் கூடாது, அறியாமை. அதெல்லாம் உனக்கு சுகம் தரும்னு நினச்சி அது பின்னாடி போகிற. 1000 ஆசைகள்லாம் என்னது? 1000 சுகத்தை தேடுறேன்னு அர்த்தம். 1000 சுகம் தேவையா? ஒரு சுகம் நிரந்தரமாக இருக்கிறது தேவையா? 1000த்துக்குள்ளே போய் முயற்சி பண்ணி நேரத்தை வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வேண்டான்னு சொல்லுவேன். கடைசியில் என்ன தெரியுமில்ல, நிவர்த்தி பண்ணுவேன். நீயே அது வேண்டாமல் எதை தேடி அலைஞ்சா அப்புறமா அது வேண்டாங்கிற மனநிலை வந்துடும். அறிவு வந்துருச்சுன்னா, அறிவு வராத வரைக்கும் பிளைண்டு. அதுதான் முன்னாடி இருக்கிறது பிளைண்டு. ஆசை வெக்க மரியாதை, ஆசைக்கு அறிவும் கிடையாது. எதான பாவியத்தை ஆசை இல்லையோ கிஞ்சித்து தியோ உபாதேய ரூபி, எதையும் ஏற்பதோ இல்லை மறுப்பதோ ரெண்டுமே செய்கிறதுல அது பொறுமை காமிக்கும், செய்யாமலும் இருக்கும். சீயத்தே சகலம் தியக்துவா, அதனால் மனம் செயலற்று நிற்கும்போது சகலத்தையும் விடக்கூடிய மனநிலை ஏற்படும். அங்கே அச்சித்தம், அங்கே சித்தம் பிறக்காது. மனம்ங்கிறது செயல்படாது. ஆசை இல்லைன்னா மனம் இல்லை. சுவாமி சங்கல்பம் பண்ணார்னா மனம் டக்குன்னு பிறந்துடும். சுவாமி ஒன்று செய்யணும்னு சங்கல்பம் பண்ணால் அது ஆசை.
இச்சாசக்தி. டக்குன்னு இங்கே இச்சாசக்தி பிறந்துடும். அம்பாள் மனங்கிற அந்த மாயா அதை வடிவமைக்கிறதுக்காக சுவாமியினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறது தான் மாயாவோட வேலை. இந்த உலகத்தை படைக்கணும்னு நினச்சாரே படைச்சார். நான் பலவாக ஆவேனாகன்னாரு, பல விதமாக படைச்சிது. 9 சக்திகளாக தன்னை பிரித்து. அது இல்லைன்னு இல்லை, இருக்குது. தோன்றும் நிற்கும் மறையும். தோன்றும் நிற்கும் மறைகிறதுனால மாயைன்னு சொல்கிறோம். எப்போதும் இருக்கிறதுனால சத்துங்கிறோம். தோன்றி மறைகிறதுனால சித்துன்னு சொல்கிறோம். அங்கே மனம் பிறக்காது, அங்கே சித்தம் பிறக்காது. ஆசை இல்லைன்னா சித்தம் பிறக்காது, மனம் பிறக்காது. ஆசை உறுதியான நிலையில் மனம் தோன்றி அதில் எண்ணங்களை சிந்திக்காமல் செயல்படுத்தினா அது வாசனை. ஆசையற்ற நிலையில் ஏற்பதும் மறுப்பதும் விடுவதும் எளிது. அங்கே மனம் பிறக்காது. சங்கல்பம் ஆயிடுச்சுன்னா அது செயலுக்கு வந்துடும். அதனால் சங்கல்பத்துக்கு போகக்கூடாது. மேலோட்டமாக பார்த்துட்டு, அதனால தான் ஞானிகளுடைய பார்வையில் அது பொருளாக படாது. புரியுதா சொல்கிறது? குழந்தைங்களுடைய பார்வையில் அது பொருளாக படாது. அது வளர வளர தான் இது வேணும் அது வேணும்னு பற்றும். அப்போ அது பொருளாக படுது. பொருள் படுத்துறீங்க. இப்போ குரு உங்களை திட்டுறாரு, நீங்கள் அதை பொருள் படுத்துறீங்கன்னு வச்சிங்களேன், வருத்தப்படுவீங்க. நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க. இதுதானே அப்படின்னு போய்டுங்க. அம்மா அப்பா திட்டுறாங்க, பொருள்படுத்த மாட்டீங்க. இது எப்போ சொல்கிறது தான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. பொருள்படுத்துனீங்கன்னா சின்னதாக சொன்னாலும் பெருசாக என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பொருள்படுத்தினா நம்ம பைத்தியம் முடிஞ்சிடும். அதனால் குரு, ஈஸ்வரன், தாய் தந்தையார் அங்கெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்கள் அது நீ உள்வாங்க வேணாம், அதுவே உள்ளே இருக்கிறதே உள்வாங்கிடும். ஞானம் எல்லா சித்துக்கும் ஞானம் பிடிக்கும், எல்லா சித்துக்கும் சத்தை பிடிக்கும். அதை புரிஞ்சுங்க. உபதேசங்கிறது என்ன? சத்தை அடையிறதுக்கான வழிமுறைகள். உபதேசம்னா என்னங்க? இறைவனை நீங்கள் சேர்றதுக்கான வழிமுறைகளை சொல்கிறது தான் உபதேசம். குரு சொன்னால் அந்த வாக்கு வந்து பராவாக்காக இருக்கிறதுனால அவங்க பேச்சை நீங்கள் கேட்பீங்க. உங்கள் உயிரை தொடும். வேறு யார் பேச்சும் உங்கள் உயிரை தொடாது. அவன் எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் இதை சிந்திக்கிறேன், செய்கிறேன், போகிறேன், வரம்பீங்க. எவ்வளவு விசாரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை பற்றி. இதெல்லாம் யாருக்கு? சன்னியாசிக்கா சம்சாரிக்கா? எல்லாம் சம்சாரிக்கு தான். இப்போ அவாசனாத்வாத். இப்போ வாசனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆசைகள் இல்லை, வாசனா இல்லை, சங்கல்பமும் இல்லை. அங்கே அவாசனாத்வா சததம் எதா நான் மனுத்தே மனக மனம் எதையும் சிந்திப்பதில்லை. மனக மனுகு. மனம் வந்து சிந்திக்காமல் இருக்கான். எப்போ? வாசனை இல்லைன்னா எண்ணங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லைன்னா சிந்திக்கலைன்னா செயல் இல்லை, செயல் இல்லைன்னா விளைவுகள் இல்லை, விளைவுகள் இல்லைன்னா பாப புண்ணியம் இல்லை, பாப புண்ணியம் இல்லைன்னா சுகதுக்கம் இல்லை. இத்தனை கனெக்ஷன் இருக்குது. அதனால் மனமே இருக்கக்கூடாது. நீ சத்தில் இருந்தீங்கன்னா மனம் இருக்காது. நீ சித்தானா இருந்தால் தான், சித்தா இருந்து கீழே உலகத்தை பார்த்தானா தான் அவனை என்னவா மனமாக மாறிடுற. சித்து தான் மனமாக மாறுது, சித்து தான் புத்தியாக மாறுது, சித்து தான் அகங்காரமாக மாறுது, சித்து தான் சித்தத்தில் வாசம் செய்யுது. சித்துனாலதுனால தான் சித்தங்கிற பேரே. சித்து அதனுடைய வீடு சித்தம். அப்புறம் அதுக்குள்ளே அகங்காரம், அதுக்குள்ளே மனம், புத்தி, இதெல்லாம் இருக்குது. இது புரியுதா? அவாசனாத்வா சததம் எதான மனுத்தே மனக. வாசனை இல்லாததுனால மனம் சிந்திப்பதில்லை. அந்த நிலை மனமற்ற நிலை, அதுதான் அமனஸ்த. இதை எழுதிங்க. அமனஸ்த. அமனக இல்லை அமனஸ்த. அம்மனமாக இருக்கான்னு சொல்லுவாங்களே சின்ன வயசில், அதுக்கு அர்த்தம் இதுதான். இந்த வார்த்தை தான் அமனகங்கிறது தான் அம்மனம்னு சொல்கிறது. அம்மனம்னா என்னென்னா எந்த உபாதியும் இல்லை, நிர்வாணம் சொல்கிறோம், ஆவரணம்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஆவரணமும் இல்லை, எந்த திரையும் இல்லை, ஆவரணம் நிர்வாணம். அம்மனம்னு சொல்லுவாங்க. அம்மனம்னா மனம் இல்லை, மனம் இல்லாத நிலை சொரூபமாக இருக்காங்க. அமனக அமனஸ்தா அமனக அமனம். நம்ம என்ன சொல்லிட்டோம்? இம்மை சேர்த்துட்டோம். அமனம்னு சொன்னால் அமனம்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அமனஸ்தா ததோத்தி பரம உபசம பிரதா. மனம் இல்லைன்னா பரமசாந்தி. உன்னுடைய ஸ்வரூபம் சித்து.
அமைதியாக இருக்க, சத்த பார்க்குற, சுவாமியோட என்றைக்கு தான் சேர போகிறோமோ, இன்றைக்கி தான் அந்த ஆனந்த அனுபூதியை அனுபவிக்க போகிறோமோ, இப்போ வந்து போகுது, அப்படியே நிரந்தரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சிவபோகம். ஏச சர்வஜக, ஏச சர்வசித்தக, ஏச சர்வேஸ்வர நிலை. சர்வேஸ்வர நிலையில் தான் இந்த சிவபோகம் ஏற்படுது. 5வது நிலை ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி. ஏச சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வர. பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ் எல்லாம் இந்த சர்வேஸ்வர நிலையில் தான் இருக்குது. அப்போ தான் இந்த 1000 சிஷ்யர்கள் உருவாவாங்க. தமிழ்நாடு ஞானபூமி ஆகிற நம்ம கனவு நிறைவேறும். பேச்செல்லாம் சத்தியம் இதுதான், அமிர்தம் இருந்தால் போதும். கேட்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. கண்ணு திறந்து விட்ருவார் சுவாமிநாத சுவாமி. அப்புறம் என்ன, வீட்டில் அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அவன் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைல்ல. எதுக்கு மறைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் யார்ட்டையுமே இல்லை. எதுக்கு மறைக்கிறீங்க? எதுக்கு மறைச்சிங்க? 2 கேள்வி. நீங்களே உங்களுக்கே நீங்கள் பதில் சொல்லிங்க. எனக்கு வேண்டாம், அந்த பதிலே எனக்கு வேண்டாம். உயர்வான அமிர்தம் அள்ளி கொடுக்க வளருது. எதுக்கு மறைக்கணும்னு கேட்குறேன். அது சொல்லியிருக்கு. என்ன இணக்கம் இல்லாதவன், குருக்கிட்ட இணக்கம் இல்லை, சிஷ்யத்துவம் இல்லை, அராஜகமாக இருக்கிறான்னா அவனுக்கு சொல்லித்தராது, தேவையில்லை. அப்படியா இருக்காங்க எல்லா மக்களும்? 99% அப்படி இல்லை. அதுவும் அவனுக்கும் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனும் 100% என்னவாயிடுவான்? இணக்கம் வந்துடும். மறைக்க சொன்னதை நம்ம தெளிவாக செய்கிறீங்க. சொல்லி கொடுறான்னு சொல்லியிருக்கத சொல்லியே கொடுக்கலையே. இதில் இந்த 108 உபநிஷத்தையும் மறைச்சாங்களே, யாரெல்லாம் மறைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனம் பொருந்தும். எதுக்கு மறைக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்துக்கு? நீ சொல்லி கொடுத்துட்டா இந்த உலகத்துக்கு நஷ்டங்கிறது என்ன இருக்குது சொல்லு. தெரியாமல் கேட்குறேன். நான் ஒரு முமுக்ஷு, தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். மறைச்சி அதனால் நீங்களாவது வெளிப்படுத்துங்க. உங்கள் உற்றார் உறவினர் ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் லிஸ்ட் எடுங்க. 1 வருஷம் பேசுங்க, 2 வருஷம் பேசுங்க, 3 வருஷம் பேசுங்க. அந்த 30 பேர் 3 வருஷத்தில் வந்து சேர்ந்துருவோம். அவங்க ஞானத்துக்கு வந்துடுவான். கண்ணு திறந்துடும். நிச்சயமாக கண்ணு திறந்துடும். ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம். பார்க்கும்போதெல்லாம் இதையே வேறு எதுவுமே பேச வேண்டாம். வாழ இதுவே பெரிய பரோபகார்த்தம். இந்த அறிவு கண்ணை திறக்கிறது இருக்க, அவனுக்கு புதிய பிறவியை கொடுக்குறீங்க. துவஜாகிறான், பிராமணன் ஆகிறான், பிரம்மமாகிறான். உனக்கு கிடைக்காத ஒன்று அவனுக்கு எளிமையாக நீ கொடுக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த குளிர்ச்சி அனுபவிச்சானா? இப்போ குளிர்ச்சி, அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் வெறும் எட்டாக்கனியாக வெறும் வாக்காக இருக்குது, வார்த்தையாக இருக்குது. அமனசனது மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, வாசனாற்ற நிலை, சங்கல்பமற்ற நிலை. இது தியானத்தில் வந்துடும். நிஷ்டைக்கு வரும்போது என்ன ஆகிடும்? நின்றுடும். மனம் நின்று போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்படியே நிற்குது, நின்றுட்டே இருக்கும். அதுலேருந்து அந்த நிஷ்டையிலேருந்து 24 நிமிஷம் தான் சமாதி. நீங்கள் தியானத்தில் உக்காந்து 24 நிமிஷம் ஆச்சு நான் சமாதிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. கற்பனை அது. நீ நிஷ்டைக்கு போய் 24 நிமிஷம் நிற்கணும். அசையாமல் நிற்கணும். மனம் அசையாமல் இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். அந்த குளிர்ச்சி அனுபவிக்கும். ஆனந்தத்தை 3த்தையும் அனுபவிக்கும். யதா ந பாவயே பாவக குவச்சித். இந்த அமனச நிலையில் பரம உபசம பிரதா, மிகுந்த மேலான சாந்தியை கொடுக்கறது. யதா ந பாவயேத், எங்கே ஆசை இல்லையோ, எண்ணம் இல்லையோ, வஸ்துனி பொருட்கள் மீது குவச்சித் கொஞ்சம் கூட எப்போ ஆசையோ எண்ணமோ இல்லையோ, சங்கல்பமோ இல்லையோ, ததா ஹிருதி அம்பரே சூன்ய ரூபம். ஹிருதி அம்பர, ஹிருதி ஆகாசம் அமைதியாக, எந்த வெற்றிடமாக, காலியாக, சூன்யமாக. கதம் சித்தம் பிரஜாயத்தை, அங்கே எப்படி மனம் பிறக்கும்? ஹிருதி ஆகாசம் நல்லா விரிவாக வெட்ட வெளியாக இருக்குது.
சூரியன் நல்லா தெரியும், சந்திரன் நல்லா தெரியும். உன்னை நீ நன்றாக பார்க்க, இதான் நன்றாக பார்க்க, இந்த உணர்வு தான் நன்றாக பார்க்கறது. இறுதி ஆகாசத்தில் காலையில் ஏந்தோடனே ஒரே குழப்பமும் பதட்டமும் பரிதவமும் தடக்கு புடக்கு ஏந்து ஓடுறது குளிக்கிறது கடப்பட அப்படிலாம் இருக்காது. நிதானமாக ஏந்துப்ப, நிதானமாக செல்லை எடுத்து பார்ப்ப, டயத்தை பார்ப்ப, நேரம் இருக்குது, மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக டூத் பேஸ்ட் எடுத்து மெதுவாக எல்லாம் மெதுவாக நடக்கும். இப்போ என்ன பண்ணுற, வச்சு குத்துன்னு குத்தி அந்த ஈரெல்லாம் என்ன பண்ணி விட்ற, நீ அவசரம் உனக்கு டேமேஜ் பண்ணிடுற. டாக்டருக்கு இது கொடுக்குற, அந்த இன்னர் ப்ரஷ் எடுத்துன்னு வாங்க, அது காலி ஆகிடுச்சு. இப்போது என்னன்னா இங்கே மனம் பிறக்காது. போதும், ரொம்ப ஓவராக அமிர்தத்தை ஓவராக கொடுக்கக்கூடாது. 175 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? 6 மந்திரமா? 170 to 175 வரைக்கும் பார்த்துருவோம். அமனஸ்தானம் என்னது? மனமற்ற நிலை. ஆசைகளே மனதை உருவாக்குகிறது. பொருட்களை ஆசை பற்றி இல்லைன்னு சொன்னால் மனமும் கிடையாது, எண்ணமும் கிடையாது, எதையும் காலியாக இருக்கிறது. நாளைக்கு 176வது மந்திரத்தை பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு குருவாய